பரலோகத்தின் எதிர்காலமும் உலகத்தின் எதிர்காலமும் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை படிப்போம். மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவர்களுடன் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அங்கு அவர்கள் முக்கியமாக எதிர்காலத்தை பற்றி பேசினார்கள். இந்த உலகத்திற்கு என்ன நடக்கும்? தொழில்நுட்பம் எந்தளவுக்கு முன்னேறும்? நம் வாழ்க்கை எப்படி மாறும்? இவ்வாறாக அவர்கள் எதிர்காலத்தை பற்றி பேசினார்கள். இதை கேட்டதும் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைத்தேன். அன்பர்களே, ஆர்வமாக இருக்கிறதா? நமது அன்றாட வாழ்க்கையிலும் கூட இன்றைய வாழ்க்கையை 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த வாழ்க்கையுடன் ஒப்பிட்டால் அநேக விஷயங்கள் மாறிவிட்டன. கடந்த காலத்தில் பிரபலமாக இருந்த தொழில்கள் இப்போது அதன் முக்கியத்துவம் குறைந்துவிட்டன. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவானது மனித வாழ்வில் நுழைகையில் மனுகுலத்திற்கான எதிர்காலம் மிகவும் குறைவாகிறது. இப்போதெல்லாம் எந்த அறுவை சிகிச்சை அதிக விலை கொண்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மனிதனால் செய்யப்படும் அறுவை சிகிச்சையா அல்லது AI அல்லது இயந்திரத்தால் செய்யப்படும் அறுவை சிகிச்சையா? இயந்திரங்களால் செய்யப்படும் அறுவை சிகிச்சை மிகவும் துல்லியமானது. AI அறுவை சிகிச்சையானது மிகவும் நம்பிக்கைக்குரிய முறையாக அறியப்படுகிறது. இருப்பினும் இது இன்னும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மனிதர்கள் பின்தங்கத் தொடங்கிவிட்டார்கள். AI மனிதனுக்கு எதிராக கோ என்ற விளையாட்டை விளையாடினது அல்லவா? இது செய்திகளில் பரவலாக பேசப்பட்டது. மனிதனே வெற்றி பெறுவான் என்று கருதப்பட்டது. ஆனால் ஒரு ஆட்டத்தை தவிர மற்ற எல்லா ஆட்டங்களிலும் தோற்று போனார்கள். அப்போதிருந்து AI நம் வாழ்வில் ஆழமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. கணினி வல்லுநர்கள் செய்யும் அனைத்து கோடிங் மற்றும் தொழில்நுட்ப வேலைகளையுமே AI செய்து கொண்டிருக்கின்றது. இதன் விளைவாக அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் உள்ள சிலிகான் வாலி போன்ற இடங்களில் ஜனங்கள் பணிநீக்கம் செய்யப்படுகின்றனர். சுருக்கமாக சொன்னால், மனிதர்கள் முன்பு செய்த அனைத்து வேலைகளிலும் இயந்திரங்கள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுகின்றன. இதுபோன்ற எதிர்காலத்தை காட்டுகிறார்கள். எனவே பூமிக்குரிய காரியங்களின் மீது அதிகம் கவனம் செலுத்தக் கூடாது என்று ஏன் தேவன் சொன்னார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மருத்துவ வல்லுநர்கள் ஏற்கனவே பின்தங்கத் தொடங்கியுள்ளனர். இராணுவத்தை பற்றி என்ன? கடந்த காலங்களில் இராணுவத்தின் மேன்மையை தீர்மானிக்கும் அளவுகோலாக வீரர்களின் எண்ணிக்கை பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது மனிதர்களுக்கு பதிலாக ரோபோ நாய்களும் மற்றும் அநேக ரோபோக்களும் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அல்லவா? இன்று நான் AI பற்றி விளக்குவதற்காக இங்கு வரவில்லை. ஆனாலும் மனுகுலத்தின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கையில் மனிதகுலம் இனி தேவைப்படாத காலத்திற்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கிறது என்று சிந்திக்கிறேன். முதியவர்கள் தங்கள் பிள்ளைகளுடன் வாழ்வதில்லை, ஏனென்றால் அவர்கள் சுமையாக இருக்க விரும்பவில்லை. தனியாக வாழும் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அவர்களுடைய பிள்ளைகள் அடிக்கடி வந்து அவர்களை பார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளும் கூட அதற்கு சிரமப்படுகிறார்கள். இதன் விளைவாக அரசாங்கம் உதவியாளர்களை அனுப்புகிறது. ஆனால் இது இப்போது மாறி வருகிறது இல்லையா?
ஜப்பானில் அனைத்துமே ரோபோக்களால் மாற்றப்படுகின்றன. வயதானவர்கள் ரோபோக்களுடன் பேசுகிறார்கள். அன்பர்களே, நீங்கள் ஏஐயிடம் ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுங்கள் என்று கேட்டால் அது மறுப்பதில்லை. அது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லும். ஆனால் நீங்கள் யாரிடமாவது ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லும்படி கேட்டால் அதற்கு அவர்கள், நீ ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு வெறுப்பாக இருப்பதால் அதை விரும்புவதில்லை. சமூகமானது இது போன்ற எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. வீரர்களுக்கு பதிலாக ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மருத்துவமனைகளில் கூட ஏஐ அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றது. மனிதர்களின் தேவையானது குறைந்து கொண்டே வருகின்றது. கார் அசெம்பிளிக்கு மனித தொழிலாளர்கள் அரிதாகவே தேவைப்படுகிறார்கள். மனித தொழிலாளர்கள் அதிக ஊதியத்தை கேட்டு போராடுகிறார்கள். அதிக விடுமுறையும் கேட்கிறார்கள். ஆனால் ஒரு இயந்திரம் வாங்கினால் வருடத்தில் 365 நாட்கள் என ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஓய்வே இல்லாமல் வேலை செய்யும். எனவே வணிக உரிமையாளர்கள் என்ன நினைப்பார்கள்? அவர்கள் மனித தொழிலாளர்களை அமர்த்துவார்களா, இல்லை என்றால் ஏஐ அல்லது ரோபோ இயந்திரங்களை சார்ந்திருப்பார்களா? சமூகமானது இந்த திசையில்தான் சென்று கொண்டு இருக்கின்றது. சரி, அப்படியானால் ஜனங்கள் எந்த வேலையும் செய்யாமல் சௌகரியமாக வாழ முடியுமே என்று சிலர் நினைக்கக்கூடும். அது உண்மையல்ல. ஏனென்றால் ஜனங்கள் தங்களது வேலையை இழப்பார்கள். நாம் ஏஐ காலத்திற்குள் நுழைந்து விட்டதால் இந்த பூமியில் மனிதகுலத்தின் பொன்னான காலம் மெதுவாக குறைந்து வருகிறது என்று ஜனங்கள் சொல்கிறார்கள். இருப்பினும் அவநம்பிக்கையான வாழ்க்கை வாழும்படி நான் சொல்லவில்லை. அப்படியானால் இன்று யார் மிகவும் சந்தோஷமான ஜனங்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள்? நான் ஒருமுறை ஏஐயிடம் சதுரமான நகரமான எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவது போல் அனிமேஷனை உண்டாக்கு என்று கேட்டபோது வெறும் 5 நிமிடத்தில் அதை உண்டாக்கியது. கணினி நிபுணர்களிடம் சென்று ஏஐ இல்லாமல் இதை செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு நாட்கள் எடுக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சில வாரங்கள் எடுக்கும் என்று சொன்னார்கள். ஏஐக்கு 5 நிமிடங்கள் எடுக்கின்றது என்றால் மனிதர்களுக்கோ சில வாரங்கள் எடுக்கின்றது. நான் ஒருமுறை ஏஐயிடம் தாயின் தியாகத்தை பற்றின கவிதை எழுதும்படி கேட்டேன். அது மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்ததால் கண்களிலிருந்து கண்ணீர் புறப்பட்டது. எனக்கு கவிதைகள் பிடிக்கும் என்பதால் நான் தாயை பற்றிய கவிதைகளை நிறைய படித்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு மனதை தொடும் கவிதையை நான் இதற்கு முன்பு படித்ததில்லை. இவ்வாறாக ஏஐயால் ஒரு வினாடிக்குள் கவிதை எழுத முடியும். நான் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளேன். தயவு செய்து அங்கு பேசுவதற்கான வார்த்தைகளை உண்டாக்கு என்று நான் ஏஐயிடம் கேட்டதும் அது உடனடியாக ஒன்றை உருவாக்குகிறது. மேலும் அது நான் பல நாட்கள் செலவழித்து எழுதுவதை விட மிகச்சிறந்ததாக இருந்தது. மனிதனை யார் வேலைக்கு அமர்த்துவார்கள்? இது கவிதைகளை நன்றாக எழுதுகிறது. பாடல் வரிகள் எழுதுவதிலும் இசையமைப்பதிலும் மிகவும் திறமையானதாக இருக்கின்றது. அன்பர்களே, நாம் அத்தகைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை பயன்படுத்துபவர்கள் ஒரு புதிய உலகில் வாழ்கிறார்கள் என்று அது என்னை நினைக்க வைக்கிறது. இதனால் மனிதகுலத்தின் இந்த பொற்காலம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சிலர் 10 ஆண்டுகள் என்கிறார்கள், சிலர் 20 ஆண்டுகள் என்கிறார்கள். ஆனால் மனிதகுலம் பற்றிய பெரும்பாலான விவாதங்கள் தெளிவான முடிவை கொண்டிருக்கவில்லை. ஆனாலும் ஏஐ எவ்வளவு முன்னேறி இருந்தாலும் அதனால் பரலோக ராஜ்யத்தை விவரிக்க முடியுமா? பரலோகத்தில் உள்ளதை மாற்ற முடியுமா? பூமிக்குரிய விஷயங்கள் ஏஐயால் மாற்றப்படலாம். ஆனால் பரலோக விஷயங்களை ஒருபோதும் மாற்றப்பட முடியாது. அதனால்தான் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தம் செய்பவர்களே ஞானவான்களாக இருக்கிறார்கள். ஒருவர் 10 வருடங்களாக ஆங்கிலம் படித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
இருப்பினும் உங்கள் ஸ்மார்ட் போனிடம் இது எவ்வளவு என்று தமிழில் கேட்டால் அது விரைவாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லிவிடும். நீங்கள் ஆங்கிலத்தை விடாமுயற்சியுடன் படித்து இறுதியாக இது எவ்வளவு என்ற ஆங்கில வெளிப்பாட்டை கற்றுக்கொண்டீர்கள். ஆனால் நீங்கள் ஏஐயிடம் கேட்டால் அது உடனடியாக மொழிபெயர்த்துவிடும். இது ஆங்கிலத்தில் மட்டும்தான் மொழிபெயர்க்குமா? ஸ்பானிஷ் மொழியிலும் மொழிபெயர்க்கும், போர்த்துகீசிய மொழியிலும் மொழிபெயர்க்கும். எண்ணற்ற மொழிகளை உடனடியாக மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆங்கில மொழியின் கல்விக் கூடங்களுக்கு என்ன ஆகும்? அவை படிப்படியாக மூடப்படும். மனிதகுலத்தின் எதிர்காலமானது மிகவும் கடினமாகி வருகிறதல்லவா? எதிர்காலத்தில் ஆசிரியர்களோ பள்ளிகளோ தேவையில்லாமல் போகக்கூடும். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. உலகமானது எதிர்காலத்தை இது போன்றுதான் பார்க்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஏஐயிடம் கேட்டால் பள்ளிகளை விட விரிவான தகவல்களை வழங்குகிறது. நீங்கள் ஏஐயிடம் டிராஃபால்கர் போர் என்றால் என்ன என்று கேட்டால் அது உடனடியாக பதிலை வழங்கும். அட்மிரல் இசான்சின் பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டால் அவரது பிறந்த ஆண்டு முதல் அவரது சாதனைகள் வரையிலும் சியோன்ஜோவின் ஆட்சிக்கால நிகழ்வுகள் வரையிலும் ஒரு நொடியில் விளக்கிவிடும். இதுபோன்று இருந்தால் மாணவர்கள் ஆசிரியர்களை தேடுவார்களா? இதுதான் இந்த பூமியின் எதிர்காலமாகும். இருப்பினும் பரலோக ராஜ்யத்தை நோக்கி செல்லும் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி என்ன? இப்போதெல்லாம் ஜனங்களுக்கு அழகாக தோன்றும் வேலைகள் இருக்கின்றன. ஆனால் ஏஐயால் அனைத்தும் இழக்க நேரிடும். நம்மை பற்றி என்ன? நமது எதிர்காலத்தை பொறுத்தவரை நாம் வேதாகமத்தை பார்க்கையில் தேவன் தம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக அனைத்து வகையான விஷயங்களையும் ஆயத்தப்படுத்தியுள்ளார். முடிவை முன்னறிவிக்கும் தேவனான தந்தையும் தாயும் நம்மை சந்தோஷமான உலகிற்கு வழிநடத்தவே இந்த போதனையை கொடுத்துள்ளார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அன்பர்களே, இதை வெறும் ஒரு சமூக நிகழ்வாக கருதாமல் இதுதான் இந்த பூமியில் இருக்கும் ஜனங்களின் எதிர்காலம் என்று சிந்திக்க வேண்டும். அப்படியானால் பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்ப்பவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏன் தேவன் இஸ்ரவேலர்களை வனாந்தரத்தில் அநேக கஷ்டங்களை சந்திக்க அனுமதித்தார்? அவர்களை ஆசீர்வதிக்கவே அவ்வாறு செய்தார். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதல்லவா? நமது எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றவும் நம்மை நித்திய மகிமைக்கு வழிநடத்தவும் தேவன் இன்றைய வாழ்க்கையை உண்டாக்கியிருப்பதால் நாம் நிகழ்காலத்தை மட்டுமே பார்க்காமல் எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டே விடாமுயற்சியுடன் ஓட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 46 அதிகாரம் 10 வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 46 அதிகாரம் 10 வசனத்தில் தேவன் சொன்னதாவது: அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அவர் முடிவை ஆதி முதற்கொண்டே அறிவிக்கிறார். தேவன் சகலத்தையும் அறிந்திருப்பதால் வேறு பாதையில் செல்லாமல் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட பாதையை மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். தேவன் நம்மை கீழ்ப்படிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. மாறாக நம்முடைய பிரகாசமான எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களுக்கான வழியையே காண்பிக்கிறார். ஆனால் ஜனங்களோ, நான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டுமா? வாழ்க்கையானது மிகவும் கடுமையாக இருக்குமே என்று சிந்திக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல் படிக்கும்போது அவர்கள் விரும்பியதை செய்வதிலிருந்து தங்களை தடுத்து நிறுத்தப்படுவதாக தவறாக எண்ணுகிறார்கள். ஆதி முதற்கொண்டும் தேவன் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்க விரும்பினார். தேவன் நமக்கு மிகவும் அழகானவற்றை கொடுக்க விரும்புகிறார். அதனால்தான் தேவன் நம்மை புதிய உடன்படிக்கையின் பாதைக்கு வழிநடத்துகிறார்.
எனவே நாம் அந்த பாதையை கிருபையுடனே பின்பற்றி பரலோகத்தின் நித்திய மகிமையை பெற வேண்டும். ஏஐ பிரசங்கம் செய்யும் காலம் வந்தால் என்ன நடக்கும்? ஆகையால் தேவனின் சுவிசேஷத்தை விடாமுயற்சியுடனே பிரசங்கிக்க இதுவே பொன்னான நேரமாகும். இந்த காலம் கடந்துவிட்டால் இந்த கதாபாத்திரங்கள் மனிதர்களிடமிருந்து இயந்திரங்களுக்கு மாற்றப்படும். இது நடப்பதற்கு முன் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும்போதே சிறப்பாக செயல்படும்படி ஊக்குவிக்கிறேன். மீண்டும் 10ஆம் வசனத்தை பார்ப்போம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. தேவன் தம் சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் ஆயத்தம் செய்துள்ளார். முன்பெல்லாம் புத்தகமானது மனிதர்களால் எழுதப்பட்டன. ஆனால் இப்போதோ ஏஐ புத்தகங்களும் இருக்கின்றது. அன்பர்களே, மனிதர்கள் முன்பு செய்த வேலைகளை ஏஐ எடுத்துக்கொள்கிறது. சமீபத்தில் ஒரு தேர்வின் விடைகளை எழுத ஏஐ பயன்படுத்தப்பட்டதாக ஒரு பெரிய செய்தி வெளியானது. ஏஐ தேர்வு எழுதினால் முழு மதிப்பெண் பெறும். எல்லா அறிவும் அதில் அடங்கியிருப்பதால் அது இயல்பானது. இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதை பார்க்கும்போது இந்த பூமியின் வாழ்க்கையை மட்டும் நாடுபவர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், பரலோகத்திற்காக இயங்குபவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். நான் இன்று ஏஐ பயிற்றுவிப்பாளராக வரவில்லை, ஆனால் இது நம் காலத்தின் நிஜமாகும். ஞானமானது பொங்கி வழிகிறது. ஏனென்றால் மனிதகுலம் சேகரித்துள்ள அனைத்து அறிவும் கணினிகளில் சேமிக்கப்பட்டு ஏஐ மூலம் அணுக முடியும். கடந்த காலத்தில் ஆசிரியர்கள் மூலமாகவே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. உண்மையில் பேராசிரியர்கள் இப்போது விரிவுரைகளை வழங்கும் போது மாணவர்கள் ஏஐ இயக்கி உடனடியாக அதை சரிபார்த்து, பேராசிரியரே, தேதி கொஞ்சம் தவறாக உள்ளது அல்லது அது வேறு நபர் என்று சொல்வார்கள். இதனால் சில பேராசிரியர்கள் பேராசிரியர் பதவியில் தொடர்வது கடினம் என்று சொல்கிறார்கள். மனிதகுலமானது இது போன்ற ஒரு காலத்தில் வாழ்வார்கள் என்பதை தேவன் முன்னதாகவே அறிவார். இதற்காகவே பரிசுத்த ஆவியின் காலத்தில் தேவன் 2வது முறையாக இந்த பூமிக்கு வந்தார். உலக பேராசை, அறிவு மற்றும் பெருமைக்கு பதிலாக பரலோக தந்தையும் பரலோக தாயும் அனைத்து மனிதகுலத்திற்கும் அதிக பரலோக வெகுமதிகளை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளனர் அல்லவா? அதனால்தான் தேவன் நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை அனைத்து மனிதகுலத்திற்கும் வழங்கினார். 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக தேவன் இந்த பூமிக்கு ஆவியும் மணவாட்டியுமாக வந்துள்ளனர். நீங்கள் தாகமாகவோ களைப்பாகவோ அல்லது வாழ்க்கையில் சோர்வாகவோ இருந்தால், அல்லது எப்படி இருந்தாலும் சரி, என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி தேவன் அனைத்து மனிதகுலத்தையும் ஆவி மணவாட்டியிடமும் வரும்படி அழைத்துள்ளார். இந்த பூமியின் எதிர்காலமானது ஒரு நாள் அதன் வரம்புகளை வெளிப்படுத்தும். இருப்பினும் ஏஐ ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தின் எதிர்காலத்தை தொட முடியாது. பரலோகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அதற்காக ஆயத்தமாக இருப்பவர்கள் மட்டுமே இருக்கும் ஒரு காலம் நிச்சயமாக வரும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம்.
3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் நம்மை என்னவாக ஆக்கினார்? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புதிய உடன்படிக்கையின் மூலம் தேவன் மனிதகுலத்திற்கு எப்படிப்பட்ட எதிர்காலத்தை வழங்க விரும்புகிறார்? இனி மரணமோ, துக்கமோ, வருத்தமோ, அழுகையோ, வலியோ இருக்காது. ஆனால் நித்திய இன்பம் மட்டுமே இருக்கும். நித்திய மகிமையின் உலகத்தை நமக்கு கொடுப்பதற்காக தேவன் நமக்கு புதிய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். இருப்பினும் உலக ஜனங்களோ சாப்பிடுவதையும் மற்ற விஷயங்களையுமே மிகவும் அவசரமாக கருதுகிறார்கள். எனவே அவர்கள் இதில் அதிக நேரம் செலவிடுவதில்லை. நமது எதிர்காலத்திற்காக நாம் நம்மில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே செலவிடுகிறோம். அதாவது நம் வாழ்வில் 99% உலக விஷயங்களுக்காகவும் 1% முக்கியமானவற்றிற்காகவும் செலவிடுகிறோம் என்றால் இது நமது மதிப்புகளைப் பற்றி சிந்திக்க வேண்டிய தருணமாகும். ஏன் தேவன் நம்மை புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாக ஆக்கினார்? புதிய உடன்படிக்கையின் மூலம் மரணமில்லாத உலகத்திற்கு நம்மை வழிநடத்துவதற்கான தேவனுடைய மாபெரும் சித்தம் உள்ளது. இந்த பூமியில் நாம் அனுபவித்த அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி இனி எந்த வேதனையும் இல்லாத ஒரு உலகத்தை நமக்கு வழங்க தேவன் நம்மை புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாக்கி எல்லா ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். நான்காம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமுமில்லை, துக்கமுமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான். என்ன செய்கிறார்? நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் என்ன சொன்னார்? இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இனி மரணமும் அழுகையும் வலியும் இல்லாத கிருபையின் உலகத்தை வழங்குவதற்காக புதிய உடன்படிக்கையின் சத்தியத்திற்குள் வரும்படி தேவன் நம்மிடம் சொல்கிறார். ஆவியும் மணவாட்டியும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி மனுகுலத்தை அழைக்கிறார்கள் அல்லவா? நாம் மிகவும் பிஸியாக இருப்பதால், நமக்கு ஓய்வு இல்லாததால் ஆவிக்குரிய ரீதியாக சிந்திக்க நேரமில்லை என்று அடிக்கடி உணர்கிறோம். ஆனாலும் நாளைய தினமானது இன்றைய நாளை விட சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்று நாம் வாழ்கிறோம் அல்லவா? எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன்? எதிர்காலத்தில் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடும். எதிர்காலத்தை பொறுத்தவரை நாம் நடந்து கொண்டிருக்கும் விசுவாச பாதையை ஆராய வேண்டும். இந்த பூமியின் எதிர்காலத்தின் மீது தங்கள் கண்களை பதித்தவர்கள் காலப்போக்கில் வரம்புகளை சந்திப்பார்கள். இந்த பூமியில் சுற்றுச்சூழல் மிகவும் சிறப்பாக மாறினாலும் அது என்றென்றும் நம்முடையதாக இருக்க முடியாது. இந்த உலகில் நமது எதிர்காலம் 70 அல்லது 80 வருடங்களுக்கு பிறகு நாம் பிரிந்து செல்வதோடு முடிவடைந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் நமது எதிர்காலம் எப்படி இருக்கும்? அது நித்தியமானதாகும். அங்கு மரணமோ துக்கமோ இல்லை. எப்போதும் மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். அது வலியோ துக்கமோ இல்லாத உலகமாகும். இப்படிப்பட்ட அற்புதமான உலகத்தை நமக்கு வழங்கும்படியாக தேவன் புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை வெளிப்படுத்த இந்த பூமிக்கு வந்தார். ஆனாலும் நான் அதை போதகரிடமிருந்து கேட்டிருக்கிறேன். யூடியூப் என்பதில் அதை பார்த்திருக்கிறேன். வேதாகம கல்வியின் போது அதை பற்றி கற்றுக்கொண்டேன். எனவே எனக்கு நிறைய தெரியும் என்று நாம் சொல்லுகிறோம். நாம் இதுபோன்று சிந்திக்க கூடாது. இந்த சத்தியத்தை சாத்தான் எடுத்துச் செல்வதை தடுக்க தந்தையும் தாயும் அதை உவமைகள், தீர்க்கதரிசனம் மற்றும் வரலாற்றிற்குள் மறைத்து
பரலோக பிள்ளைகள் மட்டுமே அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் வகையில் பல அடுக்குகளாக சுற்றி மறைத்தனர். ஆகையால் சீஷர்கள் இயேசுவிடம் ஏ என்பது ஏ என்றும் பி என்பது பி என்றும் நீர் சொன்னால் எளிதாக இருக்குமே, அதற்கு பதிலாக இது அதுவா அல்லது இதுவா என்று ஜனங்களை யோசிக்க வைக்கிறீரே என்றார்கள். அவர்கள் ஏன் நீர் உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்றார். நாம் இத்தகைய சிறப்பு சிலாக்கியத்தை பெற்றுள்ளோம். தேவனுடைய கிருபை செயல்படுகிறது. நாம் அதை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நன்றி செலுத்த தவறிவிடக்கூடாது. விசுவாசமின்றி வெறுமனே சபைக்கு செல்லக்கூடாது. இந்த புத்தாண்டில் தேவனை நேசிப்பதற்கும் நம் அண்டை வீட்டாரை நேசிப்பதற்கும் நம் சகோதர சகோதரிகளை நேசிப்பதற்கும் சுவிசேஷத்தை நேசிப்பதற்கும் நம் இருதயம், ஆத்துமா மற்றும் மனதை அர்ப்பணித்து புதுப்பிக்கப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டும் என்று நான் ஜெபம் செய்கிறேன். நாம் 22ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். தேவன் நமக்காக பல அற்புதமான விஷயங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தாலும் சிலர் இந்த காரியங்களில் விசுவாசம் இல்லாமல் தங்கள் தற்போதைய சூழ்நிலைகளை மட்டுமே பார்க்கிறார்கள். இது மனவேதனை அளிக்கிறது. 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவத் தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளைத் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலமிராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அன்பர்களே, இதுதான் நமது எதிர்காலமாகும். இது வேதாகமத்தில் எழுதியிருப்பதால் நாம் அதை புறக்கணிக்க கூடாது. இது நம்மை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாகும். இந்த தீர்க்க தரிசனத்தின் கதாநாயகர்களாக இன்று நாம் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி வாழ்கிறோமா? இந்த விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? தேவன் விடாமுயற்சியுடன் கிரியை செய்து நமக்காக இந்த பிரகாசமான எதிர்காலத்தை ஆயத்தப்படுத்த தனது முழு கவனத்தையும் செலுத்தினார். ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் தவறான விஷயங்களில் தங்கள் நேரத்தை வீணடித்து இறுதியில் அழிந்து போகும் விஷயங்களில் கவனம் செலுத்தினால் என்ன செய்வது? ஒருபோதும் இதுபோன்று இருக்கக்கூடாது. அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் முக்கியமான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திற்கு செல்வோம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளையல்ல. நாம் எதன் மீது நோக்கமாயிருக்கிறோம்? காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு. அதற்கு என்ன அர்த்தம்? காணப்படாதவைகள் பரலோக காரியங்களை குறிக்கிறது அல்லவா? அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம். அந்த லேசான உபத்திரவம் எதை உண்டாக்குகிறது? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ எப்படி இருக்கிறது? நித்தியமானவைகள். தேவன் நமக்காக ஆயத்தம் செய்துள்ள எதிர்காலத்தை நாம் அறிந்து அந்த புரிதலுடன் வாழ்ந்தால் நம் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை சுமையாக உணர மாட்டோம். நாம் சுதந்தரிக்கும் மகிமையின் உலகமும் மகிமையான வாக்குத்தத்தங்களும் உள்ளன. இந்த வாக்குத்தத்தங்களை வேதாகமத்தில் வெறும் வார்த்தைகளாக கருதக்கூடாது. அவை அனைத்தும் நிஜத்தில் நிறைவேறும். அப்படிப்பட்ட விசுவாசத்துடனே தந்தையும் தாயும் நமக்காக ஆயத்தம் செய்துள்ள புத்தாண்டை மனதார வரவேற்கும்படி ஜெபம் செய்கிறேன்.
எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றிய பல பதிவுகள் உள்ளன. எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த உலகத்திற்கும் எதிர்காலம் உண்டு, ஆனால் தேவனும் கூட தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை திட்டமிட்டுள்ளார். அந்த எதிர்காலத்தின் மீது உறுதியான விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆரம்பகால சபையின் பரிசுத்தவான்கள் துன்புறுத்தலை சகித்துக் கொண்டார்கள். ரோம அரங்கங்களில் சிங்கங்களுக்கு இரையானார்கள், மனித மெழுகுவர்த்திகளாக எரிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்காக வருத்தப்படவில்லை. அதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் எதிர்காலத்தை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் செய்தார் அல்லவா? அதனால்தான் அவர்கள் விசுவாசம் கொண்டிருந்தார்கள். எதிர்காலத்தின் மீது விசுவாசம் இல்லாதவர்கள் சரியான விசுவாச வாழ்க்கையை வாழத் தவறி இந்த உலகிலும் சரியாக வாழத் தவறிவிடுகிறார்கள். இந்த 2026இல் தேவனை பிரியப்படுத்துவோமாக. நம்முடைய உண்மையான எதிர்காலமானது மரணமோ வேதனையோ இல்லாத கிருபையும் மகிமையும் நிறைந்த பரலோக ராஜ்யமாகும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லோஹிம் தேவன் தம்முடைய மகிமை பற்றி சிந்தித்து தைரியமாக முன் செல்வர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. நம் எதிர்காலத்தை பற்றிய விசுவாசம் குறைய குறைய நமது செயல்படும் திறனும் குறையும். எதிர்காலத்தில் ஒருவருக்கு யோசுவாவைப் போல விசுவாசம் வலுவாக இருந்தால் என்ன நடக்கும்? பலமான எரிகோ கோட்டையைப் பற்றி அவர்கள் என்ன சொல்வார்கள்? அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொல்லும் அளவுக்கு விசுவாசம் கொண்டிருப்பார்கள். தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் செய்த வெற்றிகரமான எதிர்காலத்தை யோசுவா விசுவாசித்தார். தேவன் வாக்களித்த எதிர்காலத்தின் மீது விசுவாசிக்காதவர்களோ, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்களோ ராட்சத பிறவிகள் என்று சொன்னார்கள். தேவன் ஆயத்தப்படுத்திய எதிர்காலத்தை விசுவாசிக்காதவர்கள் அதுபோன்று சொன்னார்கள். அவர்களின் விசுவாசம் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க தகுதியானதாக இல்லாததால் அவர்கள் அனைவரும் வனாந்தரத்தில் அழைக்கப்பட்டனர். அவர்கள் சூழ்நிலையை உதாரணமாக காட்டி 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் நமக்கு என்ன கற்பிக்கிறது? அவர்களைப் போல இருக்கக்கூடாது. தேவன் உங்களுக்காக ஆயத்தம் செய்துள்ள எதிர்காலத்தில் நம்பிக்கை இல்லாமல் அவர்களைப் போல முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. அதனால்தான் இவை அனைத்தும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லவா? இந்த பூமியில் ஜனங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை தேடுகிறோம்? நமக்கு எத்தகைய எதிர்காலம் காத்திருக்கிறது? யோசுவாவும் காலேபும் தங்கள் எதிர்காலத்தின் மீது உறுதியான விசுவாசம் கொண்டிருந்தனர். அதனால்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உறுதியாக நின்று, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், தேவன் நம்முடன் இருக்கிறார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று என்றார்கள். அவர்களுடைய அசைக்க முடியாத விசுவாசம்தான் அவர்கள் நம்பிக்கையுடன் பேச காரணமாக இருந்தது அல்லவா? நமது அன்பான சீயோன் குடும்ப உறுப்பினர்களே, 2026ஆம் ஆண்டில் தேவன் நமக்காக ஆயத்தம் செய்துள்ள எதிர்காலத்திலும் அவர் நமக்காக ஏற்படுத்தின சூழலிலும் நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மிகுந்த கிருபை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.